வணக்கம் நேயர்களே, வேந்தர் டிவியும் தமிழ் மேட்ரிமோனி.com இணைந்து நடத்தும் இந்த மனம் போல் மாங்கல்யம் நிகழ்ச்சி ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. எத்தனையோ மக்கள் நாங்கள் நடத்தக்கூடிய அந்த வென்யூவில் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த ஷோவை ஒரு கிராண்ட் சக்ஸஸாக மாற்றிருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. அதே போல் இந்த மனம் போல் மாங்கல்யம் நிகழ்ச்சி இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது திருவையாறு ஐயாரப்பர் ஆலயத்தில் நடக்க போகிற சுயம்வர பார்வதி யாகம். திருமண தடை விலகி திருமணம் சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லா மக்களுமே, அதாவது பெற்றோர்களாக இருக்கட்டும், பிள்ளைகளுக்காக வேண்டிக்கிறவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி யாராக இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பயன்பெறுவாங்க. அந்த விஷயத்தை தான் நம்ம இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பார்த்துக்கிட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் வரன்களின் அறிமுகங்களும் நம்ம காமிச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்பவே சிறப்பாக இருக்க போகுது. வாங்க நிகழ்ச்சிகளை போகலாம். திருவையாறு ஐயாரப்பர் ஆலயம், அதாவது சிவபெருமானுடைய ஆலயத்தில் இது நடக்குதுன்னு தெரிஞ்ச உடனே நிறைய பேர் இதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இப்போ எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்தவண்ணம் இருக்காங்க. இப்போ இந்த யாகம் நடக்கிறதுக்கான ஆரம்ப கட்ட வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். மங்கள இசை ஒவ்வொரு வீட்டிலும் முழங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நமது வேந்தர் டிவியும் தமிழ் மேட்ரிமோனியும் இணைந்து மனம் போல் மாங்கல்யம் என்ற நிகழ்ச்சியினை நடத்தி வருகிறோம். அந்த வகையில் இந்நிகழ்ச்சிக்காக இன்று தருமை ஆதீனத்திற்கு சொந்தமான திருவையாறு ஐயாரப்பர் ஆலயத்தில் சுயம்வர பார்வதி யாகத்தினை நடத்திட முன்வந்தோம். 5 நதிகள் ஒன்று சேரும் புண்ணிய தலமான திருவையாறில் அந்த 5 நதிகளும் ஒன்று கூடி இறைவனை ஆராதிக்கும் சிறப்பு ஒருபுறம். திருக்கயிலாய பரம்பரையின் தொன்மை வாய்ந்த தருமபுர ஆதீனத்தின் கீழ் சிறப்பு விளங்கும் இந்த ஆலயம் 1000 புகழுக்கு சொந்தமானது என்பதனை அனைவரும் அறிவோம். இந்த ஆலயத்தில் இந்த சுயம்வர பார்வதி யாகம் நடப்பது எத்தனை புண்ணியமான பொருத்தமான செயல் என்பதனை நன்றாக உணர்ந்த காரணத்தால் இறைவனும் இறைவியும் அருளாசி புரிகின்ற வண்ணம் இங்கே நடத்த மனம் கொண்டோம். யாகத்திற்கான ஏற்பாடுகள் நடந்த வண்ணம் உள்ளன. ஐயாரப்பர் அருள் புரியும் கருவறையை நோக்கிய வண்ணம் யாக குண்டம் அமைக்கப்பட்டு ஒரு மேடையில் அம்மை அப்பனை ஆவாகனம் செய்யும் பொருட்டு 2 கலசங்கள் எழுந்தருள செய்யப்பட்டுள்ளது. யாக குண்டத்தில் சேர்ப்பிப்பதற்கான 108 வகை மூலிகை பொருட்கள் தயாராக வைக்கப்பட்டிருக்கிறது. யாகத்தின் முதல் நிகழ்வாக ஆலய கொடிமரத்தின் அருகே கோபூஜை நடத்த சித்தமானார் ஆலய சிவாச்சாரியார் முத்துக்குமார குருக்கள். பசுமாட்டிற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து வஸ்திரங்களை அணிவித்தார்கள்.
இந்த நிகழ்வில் நமது வேந்தர் டிவியின் அலுவலர்களும் தமிழ் மேட்ரிமோனியின் அலுவலர்களும் கலந்து கொண்டு பலருக்கும் பயன் தரவிருக்கும் இந்த யாகம் சிறப்புற நடைபெற வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொண்டனர். பெயர் தினேஷ், வயது 30, உயரம் 5.10, சமூகம் நாயுடு, மதம் ஹிந்து, கல்வி பிடெக், வேலை என்ஜினியர். விவரங்களுக்கு 7299922404. பெயர் திவ்யா, வயது 27, உயரம் 5.1, சமூகம் வன்னிய குல சத்திரியர், மதம் ஹிந்து, கல்வி எம்ஃபில், வேலை டீச்சிங் அகாடமிக்கல். விவரங்களுக்கு 7299922404. பெயர் கோபிநாத், வயது 33, உயரம் 5.6, சமூகம் சோழிய வெள்ளாளர், மதம் ஹிந்து, கல்வி பிடெக், வேலை என்ஜினியர். விவரங்களுக்கு 7299922404. திருவையாறு ஐயாரப்பர் ஆலயத்துல ரொம்ப சிறப்பா சுயம்வர பார்வதி யாகம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை. இப்போது யாகத்தில் கலந்து கொள்வதற்காக பெருமளவில் வந்திருந்த வரன்களும் பெற்றோர்களும் தங்களது வரன்களின் பெயர், ராசி, நட்சத்திரம் மற்றும் பல விபரங்களையும் தமிழ் மேட்ரிமோனி அலுவலர்களிடம் பதிவு செய்து கொள்ள ஆவலுடன் வரிசையில் நிற்பதை காண முடிகிறது. பெருமளவில் பக்தர்கள் வந்துவிட்டதனால் யாக நிகழ்வுகளை தொடர முன்வந்த முத்துக்குமார குருக்கள் இறைவன் எம்பெருமானின் துதிகளை பாட ஆரம்பித்தார். காவாய் கனகத்திரளே போற்றே, கையிலை மலரானே போற்றி போற்றே, பராய்த்துறை மேவிஜ பரனே போற்றே, சிராப்பள்ளி மேவிஜ சிவனே போற்றி, அண்ணாமலையின் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி. திருமூலரின் திருமந்திர பாடல்களை மனமுருக பாடி யாகசாலையில் இருந்த அனைவரையும் தன்பால் இருத்து இறைவனை நெஞ்சமெல்லாம் நிறைக்க செய்தார். உள்ளம் பெரும் கோயில் ஊனுடம்பு ஆலயம்,
உள்ளம் பெரும் கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல் தெல்லத் தெரிந்தார்க்கு ஜீவனே சிவலிங்கம் கள்ளப்புலனையேந்தும் காலாமணி விளக்கே அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார் அன்பே சிவமாவது யாரும் அறியிலார் அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. இந்த ஐயாரப்பர் ஆலயத்தில் நடைபெறும் யாகம் மற்றும் யாகம் நடக்கும் இந்த நாளின் சிறப்பு பற்றியும் விவரித்ததோடு யாகத்தினை பற்றியும் விளக்குகிறார். அண்ட சராச்சரங்களும் உய்யும் பொருட்டு அகில உலகத்திற்கும் மாதா பிதாவாக இருந்து அருளாட்சி புரிகின்ற நமது பார்வதி பரமேஸ்வர ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய நமது பஞ்சநத க்ஷேத்திரம் என்று சொல்லக்கூடியதான இந்த பூலோக கைலாயம் க்ஷேத்திரம் என்று சொல்லக்கூடிய நமது திருவையாற்றிலே எழுந்து அருள்பாலிக்கக்கூடிய விநாயகர் முதல் பரிவார தெய்வங்கள் புடைசூழ வீற்றிருக்கக்கூடிய நமது அறம் வளர்த்த நாயகி அம்பிகை உடனாகிய ஸ்ரீ ஐயாரப்பருடைய பேரருள் கொண்டு அவருடைய ஆலயத்திலே இன்றைய தினம் குரு வாசரம் என்று சொல்லக்கூடியதான உன்னதமான ஒரு நன்னாள், வியாழக்கிழமை நன்னாள். பெரியோர்கள் கூறியபடி குரு அருள் இருந்தால் திரு அருள் கிடைக்கும் என்று சொல்லுவார்கள். அந்த வாக்கிற்கிணங்க இன்றைய குருவாசரத்திலே திருவருளை தேடி நாமெல்லாம் இன்றைய தினம் ஐயாரப்பருடைய ஆலயத்தில் கூடியிருக்கின்றோம். இன்றைய தினத்தில் இங்கே நடக்கக்கூடிய யாகத்தினுடைய பெயரானது ஸ்வயம்வரா பார்வதி யாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான யாகமானது ஆலயத்தில் உலக நன்மையை வேண்டி நடைபெற இருக்கின்றது. பெயர் கார்த்திக் ஆனந்த், வயது 36, உயரம் 6.0, சமூகம் நாடார், மதம் ஹிந்து, கல்வி PhD, வேலை ப்ரொஃபசர். விவரங்களுக்கு 7299922404. பெயர் மணிகண்டன், வயது 36, உயரம் 5.2, சமூகம் விஸ்வகர்மா, மதம் ஹிந்து, கல்வி MSc IT, வேலை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொஃபஷனல். விவரங்களுக்கு 7299922404. பெயர் பிரகாஷ், வயது 31, உயரம் 5.6, சமூகம் நாயர், மதம் ஹிந்து, கல்வி MCom, வேலை மேனேஜர். விவரங்களுக்கு 7299922404. திருமண தோஷம் விலகி விரைவில் திருமணம் கைகூடணுன்ற நோக்கத்தோட நிறைய பேர் இந்த யாகத்தில் கலந்துகிட்டு இருக்காங்க. இந்த யாக காட்சிகளை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை. சற்று முன்னர் நடைபெற்ற கோபூஜை எப்படிப்பட்டது, இதன் பயன்கள் என்ன என்பது பற்றிய அற்புத தகவல்களை அனைவரும் அறியும் வண்ணம் சிறப்பாக விளக்குகிறார். முதலிலே இந்த யாகத்தினுடைய முதல் அங்கமாக கோபூஜை என்று சொல்லக்கூடியதான 33 கோடி தேவர்களும் எல்லா தெய்வங்களும் ஒன்று கூடி இருக்கக்கூடிய ஒரே ஜீவன் எதுன்னு கேட்டேன்னா பசுமாடு தான். இந்த பசுமாட்டு பூஜையை தான் கோபூஜை அப்படின்னு நாம் வடமொழியில் சொல்லுறோம். நம்மளை பெற்ற தாய்க்கு அடுத்தாற்புல நாம் கூப்பிடக்கூடிய அம்மானு கூப்பிடக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த பசுமாடு தான். கோ மாதா அப்படின்னு சொல்கிறோம். நம்ம பெற்றவங்களுக்கு அடுத்தபடியாக வைக்கக்கூடிய ஒரே ஜீவன் யாருன்னு கேட்டீங்கன்னா பசுமாடை தான். அப்பேற்பட்ட பசுமாட்டு பூஜையை எங்கு ஒருவர் யார் ஒருவர் செய்கின்றார்களோ, கோ பிராமணேபிய சுபமஸ்தோ நித்தியம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ அப்படின்னு
புராணங்கள் எல்லாம் மந்திரங்கள் எல்லாம் கூறுகின்றது. ஒரு ஊரில் பசுமாடும் பிராமணனும் சந்தோஷமாக இருக்கின்றான்னா அந்த உலகமே சுபிக்ஷமாக இருக்கும் அப்படின்னு வேதங்கள் எல்லாம் கூறப்படுகின்றது. பெரியோர்கள் எல்லாமும் அதை தான் கூறுகின்றார்கள். இந்த பசுமாடும் பிராமணனும் ஒரு ஊரில் சந்தோஷமாக இல்லைன்னா அந்த ஊர் அழிவை நோக்கி போகும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. அதனால தான் அந்த மாதிரி உலகம் அழியக்கூடாது, உலகத்தில் எல்லா மக்களும் இன்புற்று இருப்பது வேறொன்று அறியேன் பராபரமே என்று சொல்லக்கூடிய வாக்கிற்கிணங்க எல்லாரும் சுபிக்ஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஒவ்வொரு கோயிலேயும் முக்கியமான விசேஷ காலங்களிலேயும் வீடு குடிபோகும் காலங்களிலெல்லாம் அந்த பசுமாட்டு பூஜையானதை செய்கின்றோம். அதன் மூலியமாக அந்த பசுமாடு கோமாதானது சந்தோஷப்பட்டு நமக்கெல்லாம் ஆசீர்வாதத்தை பொழிகின்றது. அதன் ஒரு அங்கமாக நமது ஐயாரப்பருடைய ஆலயத்தில் இந்த மாபெரும் சுயம்பரா பார்வதி ஹோமத்தினுடைய அங்கமாக முதல்ல கோபூஜையானது நடைபெற்றது. ரமாபிரபா. சரி, எங்கேருந்து வரீங்க? சென்னையில் இருக்கோம். தஞ்சாவூர்லேருந்து இப்போ பசங்களுக்காக அங்கே போயிருக்கோம். பெரிய பையன் அருண் பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம். என்ன பண்ணுறாரு அருண் மெக்கானிக்கல் இன்ஜினியர், அப்புறம் பைப்பிங் கோர்ஸ் படிச்சுட்டு டிசைனராக இருக்காப்புல பெருங்குடியில். நல்ல பொண்ணு எதிர்பார்க்குறீங்க? நார்மலாக இருக்கணும், ஒரு டிகிரி 2 டிகிரி படித்த பொண்ணாக இருக்கணும், அவ்வளோதான். அதுக்கு வேணும். என்ன வகுப்பில் எதிர்பார்க்குறீங்க? தேவர் தான் நாங்கள். நீங்கள் தேவர் அதே வகுப்பில் எதிர்பார்க்க? இல்லை பரவாயில்ல, வேற கல்லர் முதலியார் அது மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. சரி, எந்த வகுப்பில் இருந்தாலும் பரவாயில்ல. நல்ல பொண்ணாக இருக்கணும். தம்பிக்கு ஏற்றாப்புல தம்பி நல்லா ஸ்மார்ட்டாக நல்லா இருக்கும். சரிங்க. அதுக்காக தான் ரொம்ப பார்த்துட்டு இருக்கோம். கொஞ்சம் பார்த்துதான் எங்கள் சுய இங்கே முத கோயிலுக்கு வந்திருக்கோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாத்தையும் கலந்துக்கிட்டோம், எல்லாம் வாங்கிட்டு எல்லாம் செஞ்சோம். யாகம் நல்லா இருந்தது. யாகம் சூப்பராக இருந்தது. சரிங்க. கோயில்னா ரொம்ப சென்னையிலேருந்து இப்போ இங்கே பக்கத்துக்கு பெரிய கோயில் நல்லா இருக்குது. சீக்கிரமாக எங்கள் பையனுக்கு கண்டிப்பாக நல்லா நடக்கிற மாதிரி. உங்கள் ஃபோன் நம்பர் அப்படி சொல்லுங்கள். 7502200441. சரி, நன்றி. வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? நாங்கள் திருவாரூர் மாவட்டம் கோடாச்சேரியிலேருந்து வரீங்க. சரிங்க. இது பல முறைகள் நாங்கள் முயற்சி செஞ்சு கலந்து கொள்ள முடியவில்லை. கும்பகோணத்தில் நடந்தபோது நாங்கள் கோயம்புத்தூரில் இருந்தால் அண்ணா கலக்கணும், இந்த தடவை எப்படி கலந்துக்கணும்னு ரொம்ப முயற்சி செய்து நாங்கள் வந்திருக்கோம். ஆனால் இதனால் நல்ல பயன் அடையலாம். இன்னும் எங்கள் பையனுக்கு இன்னும் 15 நாளில் முடியுங்கிற ஒரு எண்ணம் தருணம். இந்த வேந்தர் டிவியும் இந்த தமிழ் மேட்ரிமோனியினாலே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நிச்சயமாக முடியுங்கிற ஒரு எண்ணத்திலேயே நாங்கள் இங்கே வந்திருக்கோம். சரிங்க. உங்கள் பையன் பேர் ஜெயகரன், பிடெக் முடிச்சிருக்காரு, சிங்கப்பூரில் இருக்கார், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கு சூப்பர்வைசராக இருக்கார், நல்ல சம்பளம் வாங்குறாரு, நல்ல குடும்பமான எந்த எதிர்பார்ப்பும் எங்கள்கிட்ட இல்லை. நல்ல குடும்பமான நல்ல பொண்ணாக எங்களுக்கு கிடைச்சா அதே ரொம்ப வெற்றியோடு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். அதே எங்களுடைய பிரார்த்தனை. இந்த மனம் போல் மாங்கல்யம் எல்லாருக்குமே நல்லா இருக்கணும், எங்களுக்கும் நல்ல கண்டிப்பாக நல்லா தான் அமையும் சார். என்ன வகுப்பில் எதிர்பார்க்குறீங்க? நாங்கள் சூரிய வெள்ளாளர் சேர்ந்தது அசைவம். அதே வகுப்புலேயே நாங்கள் இருந்ததுனாக்கா நாங்கள் சைவமாக இருந்தாலும் சரி அசைவமாக இருந்தாலும் சரி நாங்கள் வேந்தர் டிவி ரொம்ப எல்லாருக்கும் மக்களுக்கு எல்லாருக்கும் நன்மை செய்கிறாங்க. அது மறக்க முடியாத ஒரு விஷயம். நன்றி. உங்கள் ஃபோன் நம்பர்? 9442584872. ரொம்ப சந்தோஷம். நன்றி. நன்றி. பெயர் பிரேம்குமார், வயது 30, உயரம் 5.4, சமூகம் பார்கவகுளம், மதம் ஹிந்து, கல்வி B.Com, வேலை மேனேஜர். விவரங்களுக்கு 7299922404. பெயர் ஸ்ரீனிவாசன், வயது 31, உயரம் 5.5, சமூகம் நாயுடு, மதம் ஹிந்து, கல்வி BSc, வேலை ஹாஸ்பிட்டாலிட்டி ப்ரொஃபஷனல். விவரங்களுக்கு 7299922404. பெயர் சுஜாய், வயது 36, உயரம் 5.4, சமூகம் பிராமின் மாத்வா, மதம் ஹிந்து, கல்வி MCA, வேலை சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல். விவரங்களுக்கு 7299922404. இந்த திருவையாறு ஐயாரப்பர் ஆலயத்தில் எத்தனையோ மக்கள் கலந்துக்கிட்டு இந்த யாகம் மூலயமா பயன்பெறணும் அப்படின்ற நம்பிக்கை நோட்டோட இந்த சுயம்பர பார்வதி யாகத்தை பார்த்து சந்தோஷத்தோட அடுத்த வாரம் இதோடைய கண்டினியூஷனை பார்க்க போறோம். அதுவரை பை ஃப்ரம் அலெக்ஸ்.